சோதனைக்குன்னே ஜனங்க வருவாங்க உங்களை சோதிப்பதற்காகவே. யோபினுடைய நண்பர்கள் இடத்துல கர்த்தர் எதுவும் தண்டனை அனுப்பலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்த நோ பனிஷ்மெண்ட். ஆனால் அவர்கள் மீது நான் கோபமாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய கோபம் இந்த ஜனங்க மேலே வருகிறது. இந்த ஆவிக்குரிய ஜனங்க சிலருடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணுவாங்க. சிலருடைய உபத்திரவத்தை ரொம்ப பிரச்சனையாக, அதாவது தேவ கோபம் தம்மியில் வர்ற அளவுக்கு நடந்துக்குவாங்க, பேசிடுவாங்க. யோபின் இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் இருந்தாலும் கஷ்டப்படுறாரு. யோபே நீ ஏதோ பண்ணியிருக்கேன்ட்டு அந்த மனசுக்கு ஒன்றுமே புரியல. 10 வாட்டி சொல்கிறப்ப என்ன ஆகும்? நம்ம தோணும், ஆண்டவரே நான் எதை செஞ்சேன்னா அதை செஞ்சேன்னா நங்கலாய்க்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் கர்த்தரை எழுந்தள்ளி சொல்லுகிறார், ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற யார் இவங்க? மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற பொழுது நமக்கு பெரிய போராட்டம் வந்துடும். சில குணாதிசயம் சரீரத்தோடு சரீரமாக வந்து கொண்டிருக்கும். சில உறவுகள் ரகசியமாக நம்ம கடைபிடிப்போம். மனம் சொல்லும் இது வேணாம். ஆவிக்குரிய உறவாக இருக்கட்டும், பூமிக்குரிய உறவாக இருக்கட்டும், கள்ள தொடர்பு சொல்ல. சிலதெல்லாம் விட்டு தள்ளணும். ஐயா சும்மா இருக்காது. மனசு சும்மா இருக்காது. மறுபடியும் போய் லோத்தை கூட்டின்னு வர்றது, மறுபடியும் லோத்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டான். லாப நஷ்டன்னு சொல்ல. கர்த்தரை அழைக்காத மனுஷன் அவன். வேலைக்காரர்களோடு ஒருவனாக வந்திருக்கிறதை போல காட்டப்படுகிறது. ஆனால் அந்த மனுஷன் மிகப்பெரிய இடத்துல மனசில் இருக்கிறான். ஆபிரகாமுக்கு அதுதான் பிரச்சனை. 1000 பேர் இருக்கிறாங்க உலகத்தில். ஒரு மனுஷனை மட்டும் நீ நினச்சிருக்கே, ஒரு மனுஷியை மட்டும் நினச்சிருக்கே. ஏன் லவ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்று லவ்வாக இருக்கும், இல்லைன்னா பகைமையாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் முடியல. இருதயத்தில் அது ஒரு கொந்தளிப்பு இருக்குது. இதே உலகம் இந்த உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இந்த உலகத்தில் இடி மழை இருக்கும். இந்த உலகத்துக்குள்ளே வேல்கணும், அதான் எரிமலை வரும். இந்த உலகத்துக்குள்ளே நடக்காத அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். இருதயத்தில் உலகம் ஒட்டி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, உலகத்தில் உள்ள மீது அன்பு கூறாதிருங்கள். உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற உலகத்தில் பழி வாங்குற எண்ணம் இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, மாய்மாலம் இருக்கிறது, எல்லா குணாதிசயங்களும் அடங்கி இருக்கும் என்றால் உங்களால் சஞ்சரிக்க முடியாது. ஒன்று அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் ஒன்று செய்யலாம், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேவையெல்லாம் ஒப்பிச்சுட்டு ஏஞ்சி போயிட்டே இருக்கலாம். கர்த்தர் தருவார். இது ஒரு குருட்டு விசுவாசம் அல்லது பொதுவான விசுவாசம். இதுக்கு நான் உங்களுக்கு போதகராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. வராதிங்கன்னு சொல்கிறேன்.